இன்று வரலட்சுமி விரதம், அதோடு சேர்ந்து ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி மாதம் முழுவதும் மகாலட்சுமிக்கான பூஜைகள் செய்யவில்லை என்றாலோ அல்லது விரதங்கள் ஏதும் இருக்க முடியவில்லை என்றால் கூட இன்று அந்த பாக்கியத்தை விட்டுவிடவே கூடாது. இன்று மகாலட்சுமிக்காக நோன்பு இருப்பவர்களும் அல்லது பல்வேறு காரணங்களால் நோன்பு இருக்க முடியாதவர்கள் கூட ஒரு முறை கேட்க வேண்டிய சக்தி வாய்ந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். காட்டாறு வெள்ளம் போல திடீர் செல்வ செழிப்பு கிடைக்கவும் பண வரவு ஏற்படவும் இன்று ஒரு முறை கேளுங்கள். ஓம் இந்திர உவாச்ச நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே சங்கசக்ர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூಢே गोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगज्ञे योगसम्भूते महालक्ष्मी नमोस्तुते स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ते महोधरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेष्टि जगन्मातः महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगत्स्थिते जगन्मातः महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्म्याष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककालं पठेन्नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठेन्नित्यं धनधान्यः समन्वितः त्रिकालं यः पठेन्नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा इति ஸ்ரீ மகாலட்சுமியாஷ்டகம் சம்பூர்ணம். அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலி யோகம் பெற வேண்டும், வீட்டில் அனைத்து விதமான செல்வங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிகளும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்வார்கள். அன்றைய தினத்தில் விரதம் இருப்பது, வழிபாடுகள் செய்து வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மங்களகரமான பொருட்களை கொடுத்து அவர்களிடமிருந்து ஆசீர்வாதமும் வாங்குவார்கள். இப்படி செய்வதன் மூலம் வரலட்சுமி தாயாரிடமே ஆசீர்வாதம் வாங்கிய ஒரு திருப்தி உண்டாகும். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாளில் காலையில் எழுந்ததும் நிலைவாசலை திறக்கும் பொழுதும் அதே சமயம் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுதும் இன்றைய பதிவில் பார்த்த மகாலட்சுமியின் மந்திரத்தை ஒலிக்கச் செய்ய வேண்டும். நம் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்ததும் நம்முடைய வீட்டு நிலைவாசலை திறக்கும் வழக்கத்தை வைத்திருப்போம். அன்றைய காலத்தில் ஒவ்வொருவருடைய வீட்டிலுமே 2 வாசல்கள் கட்டாயம் இருக்கும். தலைவாசல் மற்றும் பின்புற வாசல். பின்புற வாசலை திறந்த பிறகுதான் தலைவாசலையே திறப்பார்கள். வீட்டில் இரவு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் பின்வாசல் வழியாக வெளியே சென்றுவிடும். பிறகு நிலைவாசலை திறக்க வேண்டும். மகாலட்சுமி வீட்டில் வாசலில் நிற்பாள் என்றும் அவளை வரவேற்கும் விதமாக அவளை நாம் உள்ளே அழைக்க வேண்டும் என்று ஒரு கூற்று நிலவுகிறது. அதனால் நிலைவாசலை திறக்கும் பொழுது கையில் தொடப்பமோ அல்லது ஏதாவது அமங்கலகரமான பொருட்களை கையில் வைத்துக்கொண்டு கதவை திறக்கவே கூடாது. நமது கை கால்களை முகத்தை நன்கு அலம்பி சுத்தமாக வந்து நிலைவாசலை திறக்க வேண்டும். இன்று வரலட்சுமி விரதம் இருக்க முடிந்தவர்களோ முடியாதவர்களோ கூட இன்றைய பதிவில் பார்த்த மகாலட்சுமியின் மந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை சொன்னாலோ அல்லது ஒலிக்கச் செய்து கேட்டால் கூட விரதம் இருந்ததற்கு சமமான பலனை பெறுவார்கள். காட்டாறு வெள்ளம் போல செல்வம் செழித்து திடீர் பணவரவும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ரொம்பவும் அற்புதமான இந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இன்று வரலட்சுமி விரதத்தன்று கட்டாயம் பகிருங்க. அந்த புண்ணியம் உங்களையே சேரும். நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.